கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்தான் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆண்டவராகிய சிலுவை குறித்து நாம் எவ்வளவாய் தியானிக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் நல்ல செழிப்பாக ஆசீர்வாதமாக இருந்தாலும் அவருடைய சிலுவை மரணத்தை தியானிக்க வேண்டும். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பூவராக எதுக்குமே வழி இல்லைனாலும் சிலுவை தியானிக்க வேண்டும். அதுதான் ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொண்டு வரும். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்களேன், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. அது நடக்கலாம். சரி, ஒரு நல்ல நீதிமான், நிறைய பணம் இருக்குது, அதனால் இவர் இறந்துட்டாருன்னா இந்த ஊரில் உதவி செய்வதற்கு ஆள் இல்லை, அதனால் நாங்கள் அப்படின்னு சொல்லி சிலர் என்ன பண்ணலாம், மரிக்க அரிது. தேவனுடைய பிள்ளைகளே, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். சரி, நான் வரேங்கன்னு சொல்லுவான், ஆனால் மரிப்பானான்னு சொல்ல முடியாது, துணிவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்து நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் தம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்ம பாவம் செஞ்சு இந்த பாவத்தினால நம்ம மரிக்கிறார் பாருங்க. நான் தான் பாவம் செஞ்சேன் மரிக்கிறார் பாருங்க. இது சாதாரண விஷயம் இல்லை பிரியமானவர்களே. நான் தான் அந்த தவறை செய்தேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு சிலுவைக்கு போகிறார். நமக்கு தெரியும் இது தப்பு, இது சரி என்று. ஆனாலும் நாம் நம்மளை அறியாதபடி சில நேரத்தில் நம்ம வார்த்தையினாலேயோ பார்வையினாலேயோ இல்லையா நம்ம தப்பு செய்து விடுகிறோம். ஆனால் கிறிஸ்து ஒருவர் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நமக்கு அக்கறையும் கவலையும் கிடையாது தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் இயேசு கிறிஸ்து சிறப்பு. இயேசு கிறிஸ்து எதில் சிறப்பு? நாம் பாவிகளாக இருக்கும்போது குறித்த காலத்தில் அவர் மரித்தார். 33 வயதில் அவர் மரணத்தை சந்திக்கிறார், பலனோடு இருக்கும்போது. அதனால் பாவம் செய்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளை நாம் கொஞ்சம் பின்வாங்குவோம். அப்போ இயேசுவை சந்தோஷப்படுத்தலாம். ஆண்டவர் நம்ம மேலே வச்ச அன்பை நாம் அறிந்து கொள்ளலாம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவுக்காக வாழுவோம். நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழுவோம். அநேகருக்கு இயேசுவை காண்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் எங்களை ஆளுகை செய்யட்டும். நீர் எங்கள் மேலே வச்ச அன்பு கொஞ்சம் நஞ்சம் அல்லப்பா, அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருக்கிறேன். அதை உணரத்தக்க கிருபைகளை தாரும். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.